வணக்கம். இன்றைக்கான திருமலா திருப்பதி அப்டேட். திருப்பதி ஏழுமலையானை இலவச தரிசன பக்தர்களும் குறுகிய நேரத்தில் தரிசனம் செய்யும் வகையில் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் தினந்தோறும் இலவச தரிசன டிக்கெட்களை திருப்பதியில் உள்ள திருப்பதி மத்திய பேருந்து நிலையம் அருகில் உள்ள ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், திருப்பதி ரயில் நிலையம் அருகில் உள்ள விஷ்ணு நிவாசம் மற்றும் அலிப்பிரி நடைபாதை அருகே அமைந்துள்ள பூதேவி வளாகம் ஆகிய இடங்கள் தினந்தோறும் நள்ளிரவு 2 மணி முதல் பக்தர்களுக்கான இலவச தரிசன டோக்கன்கள் ஆதார் கார்டு கொண்டு ஒதுக்கீடு செய்யப்பட்டு வருகின்றது. இன்று செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை விடியற்காலை 5 மணி நேர நிலவரப்படி இந்த இடத்திற்கான அனைத்து ஸ்லாட்டர் சர்வதேச டிக்கெட்டுகளும் வழங்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் தற்போது கவுண்டர்கள் அனைத்தும் மூடப்பட்டுள்ளது. இன்று வார விடுமுறை ஞாயிற்றுக்கிழமை என்பதால் பக்தர்கள் எண்ணிக்கை சற்று அதிகமாகவே காணப்படுகின்றது. இதனால் பக்தர்களுக்கான இலவச தரிசன டோக்கன்கள் டிக்கெட் வழங்கத் தொடங்கிய ஒரு சில மணி நேரங்களிலேயே அனைத்து டிக்கெட்டுகளும் திறந்துவிட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. டிக்கெட் கிடைக்காத பக்தர்கள் நேரடியாக திருமலைக்கு சென்று திருப்பதி ஏழுமலையானை எந்த ஒரு தரிசன டிக்கெட் இல்லாத சதோஷத்தில் மட்டுமே தரிசனம் செய்ய முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதை வழியாக செல்லவரும் பக்தர்களுக்கு ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையின் தொடக்கத்திலே, அதாவது 50வது படிக்கட்டில் தினந்தோறும் விடியற்காலை 5:30 மணிக்கு மேல் பக்தர்களுக்கான இலவச தரிசன டோக்கன்கள் ஆதார் கார்டு கொண்டு ஒதுக்கீடு செய்யப்பட்டு வருகின்றது. இன்று காலை 8 மணி நேர நிலவரப்படி இந்த தினத்திற்கான அனைத்து ஸ்லாட்டர் சர்வதேச டிக்கெட்டுகள் வழங்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் தற்போது கவுண்டர் அனைத்து மூடப்பட்டுள்ளது. மீண்டும் நாளை காலை 5:30 மணிக்கு மேல் பக்தர்களுக்கான இலவச தரிசன டோக்கன்கள் ஒதுக்கீடு செய்யப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற திருமலா திருப்பதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் செய்து அனைத்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யும். நீங்கள் செய்கின்ற ஓலைக்கும் இந்த வீடியோவை மற்ற திருமலா திருப்பதி பக்தர்களிடம் கொண்டு சேர்க்கின்றது. ஓம் நமோ வெங்கடேசாய.